மொத்தமாக வேக விட்டுடலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன செய்கிறேன் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நீங்களே பாருங்கள். நான் மட்டன் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி சாதம் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன், வெந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், அது கொதி வந்ததுனால சிம்மில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்கிறதுக்கு இதில் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் இன்னும் போடலை, இனிமேல் தான் எடுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வேக விடணும். மட்டனை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வேக விட்டுடலாம். அடுத்ததாக இன்னொரு கவர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு மூளை, மட்டன் மூளை. இது தனியாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து நம்ம வேக விடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம வதக்கி வேக விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை கழுவிக்கலாம். ஆட்டு மூளையை வச்சு என்ன பண்ண போகிறோம், மட்டன் வச்சு என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுமே ஃப்ரை பண்ணலாம். ஆனால் இதில் எலும்பெல்லாம் போட்டு சூப் வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பு நல்லாயிருக்கும். கோல்டுலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும், கோல்டு ஆகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எலும்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சூப் செஞ்சுட்டு மீதி எலும்பு மட்டும் வச்சு சூப் செய்ய போகிறேன். இல்லை, மொத்தமாக வேக விட்டுடலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா குக்கரில் தானே வேக விடணும். அதனால் மொத்தமாக வேக விட்டுட்டோம்னா சூப்புக்கு தேவையான அந்த எலும்பு, அதுக்கான தண்ணி அதுலேருந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதனால் அதையும் செஞ்சுக்கலாம், ஃப்ரைக்கும் செஞ்சுக்கலாம். ரெண்டுத்துக்குமே இது வந்து மட்டன் வேக வச்சா தான் வேலை ஆகும். அப்புறம் இந்த மூளை வச்சு அது தனியாக ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணால் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக. இன்னைக்கு மட்டன் ஃப்ரை, அப்புறம் மூளை ஃப்ரை, அப்புறம் சூப்பா? ஆமாம், சூப்பு. வேற என்ன ஐட்டம் இன்னைக்கு செய்கிற மாதிரி? வேறு எதுவும் இல்லை, எல்லாம் மட்டன் தானே. மட்டனே ஹெவி தானே. வேணால் முட்டை செய்யலாம், இதுவே ஹெவியாக இருக்கனால நான் வேண்டான்ட்டு அவாய்ட் பண்ணுறேன். மட்டன் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் பாத்திரத்தில் மாற்றிட்டு மஞ்சள் பொடி, உப்பு அது மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சூப்புக்கு எடுக்கிறதுனால மிளகாய் தூள்லாம் நான் சேர்க்கலை. ரொம்ப தண்ணி தேவைப்படாது, ஏன்னா மட்டன்லேருந்து வேறு தண்ணி வெளியே வரும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். லேசாக ஒரு பரட்டிட்டா ஓவர். ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வேக விட்டால் போதும். மட்டன் நல்லா வெந்துடும். ஏன்னா நல்லா வெள்ளாட்டுக்கறி, நல்லா வெள்ளையாக இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். மட்டன் வேகிறதுக்குள்ளார நம்ம வறுவலுக்கு, சூப்புக்கு, அப்புறம் மூளை வறுவல் எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு வேலை செய்யும் பொழுது இன்னொரு வேலை நம்ம சேர்த்து செஞ்சோம்னா சமையல் கிடுகிடுன்னு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து 3 வெங்காயம் தானா? ஆமாம். மட்டன் வறுவலுக்கு 1, சூப்புக்கு 1. 3 போதுமா? போதும். ரொம்ப இல்லைன்னா தொக்கு அதிகமாகிடும். வெங்காயம் நல்லா சாப் ஆகிடுச்சு. தக்காளியும் சாப் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா ஃபைன் சாப் ஆகிருக்கு. என்னம்மா காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சா? காய்கறிலாம் எதுவும் இல்லை, இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம், ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி கட்டிங் ஒர்க் ரொம்ப கம்மி. வெங்காயம் தக்காளி அப்புறம் கொத்தமல்லி. வெங்காயம் தக்காளி நம்ம சாப்பரில் போட்டோம், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. 4 தக்காளி 3 வெங்காயம். இது வந்து 3 இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். சூப்புக்கு கொஞ்சம் தான் போடுவேன், வறுவலுக்கு 2த்துக்கும் டிவைட் பண்ணி. பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சிருக்கே, பார்க்குறதுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சூப்புக்கு தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக தான் பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சூப்பு தான் செய்ய போறியா? ஃபஸ்ட்டு சூப்புன்னு சொல்லலை, இப்போ ப்ரெஷர் அடங்கலை, அதனால் எந்த வேலையுமே நமக்கு ஆகாது. ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே இதை வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். 1 டீஸ்பூன் தனியாக போடுறேன். நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சி சேர்த்துற போகிறோம், எடுத்து வைக்க போகிறதில்ல. அதுக்கு தேவையானது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்தது சோம்பு சேர்க்கணும்.
1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் இது சேர்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சேர்க்க போகிறோம். நார்மலாக சூப்புக்கு அது சேர்க்க மாட்டாங்க. அது சேர்த்தா நல்ல திக்னஸ் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தான். அது மட்டும் நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன் அந்த துவரம் பருப்பு என்ன ஸ்பெஷல்? அது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். சாதாரணமாக கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. நீ கடையில் குடிக்கிற சூப்பு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா இல்லை கடலை மாவு இந்த மாதிரி அரிசி மாவு எதனா ஒன்று கரைச்சி அதில் சேர்ப்பாங்க அந்த திக்னஸ் வரத்துக்காக. இப்போ நம்ம துவரம் பருப்பு சேர்த்து வறுக்கும் பொழுது அந்த திக்னஸ் அதில் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகு தான் வந்து காரத்துக்கு நம்ம சேர்க்குறோம். இருந்தாலும் இது சேர்க்கும் பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 2ஆவே போட்டுக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணணுமா? ஆமாம், இதை வந்து அப்படியே ட்ரையாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா போட்டாலே போதும், நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், வெங்காயம் தக்காளி சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இது வந்து ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பருப்புலாம் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி அப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மூடி நமக்கு வேண்டாம். இப்போது கறி நல்லா வெந்திருக்குது. அதில் எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு பாருங்கள். அப்படியே ஆயில் மாதிரி மிதக்குது. நம்ம ஆயிலே சேர்க்கலை, ஆனால் ஆயில் மாதிரி மிதக்குது. இப்போ இதில் இருக்கிற கறியெல்லாம் எடுத்து போட்டு வறுவல் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற எலும்பை சூப்பு வைக்க போகிறேன். கறி வறுவல் செய்கிறதுக்காக கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு குறைவாக வேணும் அந்த தொக்குங்கிறதுக்காக வெங்காயம் கம்மியாக சேர்க்குறேன். அதிகமாக தொக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி. ஆமாம், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணதுனால நான் ஒன்றாவே சேர்த்துட்றேன். ஏன்னா உடனே வதங்கிடும். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மட்டன் இது 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து மட்டன் கறி பீசஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன். எலும்பு பீசஸ்லாம் அந்த சூப்புக்கு தனியாக வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சா? வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். மஞ்சள் பொடி நம்ம ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறது நல்லது தான். கரம் மசாலாவும் கறி வறுவலுக்கு நிறையவே சேர்க்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா 1/2 ஸ்பூன் சேர்க்கலாம். மட்டன் வேகும்பொழுதே நம்ம உப்பு சேர்த்தோம். இப்பயும் கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துறோம். மசாலா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வேக வச்ச மட்டன் நான் கொஞ்சம் தண்ணியோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நம்ம மூடி போட்டு விட்ட கடாய்க்கு வதக்கணும்னு சொன்னேன். இல்லை, தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோமே கறியோடு சேர்த்து. அந்த தண்ணி தான், நான் வேறு தண்ணி எதுவும் ஊற்றலை. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஆமாம், அந்த தண்ணி நல்லா வற்றிட்டு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது மாதிரி வந்தாலே வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு. நீ வதக்கணும்னு சொன்ன சிக்கன் போட்டுட்டு அதுக்குள்ளே டப்புன்னு மூடி. சிக்கன்னா நம்ம வெறுமனே போடல, வேக வச்ச சிக்கன். மட்டன் நீ சிக்கன்னா நானும் சிக்கன் சொல்லிட்டேனா? பழக்கதோஷம். இல்லை, மட்டன் வந்து நம்ம வேக வச்சுட்டு சேர்த்தோம். அதுவும் தண்ணியோடு சேர்த்தனால வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. வெந்த மட்டன் தானே அது. அதனால் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் நல்லா மட்டன் வறுவல் ஃப்ரை ஆனதுக்கு அர்த்தம். இப்போ வந்து சூப்புக்கு மசாலா அரைக்க போகிறோம். இன்னொரு அடுப்பு சும்மா இருக்குது, இதை அரைச்சிட்டு அதை அதில் சேர்த்துடலாம். நம்ம பவுடரை அரைச்சோம்னா இந்த மாதிரி குறைன்னு தான் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நைஸாக அரைப்பட்டுருக்கு பாரு. இது அப்படியே அதில் சேர்த்துருவியோ? சூப்பில் சேர்க்கணும். இன்னும் சூப்புக்கு வேலை இருக்குது. சூப்புக்கு இது வறுவலுக்கு இல்லையா? இல்லை, இதை அப்படியே மூடி வச்சுட்டு தேவைப்படும் போது தான் சேர்ப்பேன். அடுத்தது சூப்புக்கான வேலையை தான் பார்க்கணும். எப்படி இருக்கு பாரு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்து இப்படியே வேணும்னாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு கிரேவி டைப்பில் இந்த சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் அப்படியே அள்ளி போட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு சாப் பண்ணதுனால வெங்காயமே தெரியல. இப்போ
இன்னும் அரைச்சி போட்டால் போல் இருக்குது. அதனால் இப்படியே வேணும்னாலும் நம்ம இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். நான் அந்த அடுப்பில் மாற்றி விட்டுட்டு சூப்புக்கு வந்து இது பண்ணிக்கலாம், தாளிச்சிடலாம். இன்னொரு 2-3 நிமிஷம் வச்சா கெட்டியாயிடும். இப்போ சூப்புக்கு வந்து நம்ம மசாலா வறுத்த பேனையும் யூஸ் பண்ணுறேன். தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் வதக்கி நம்ம சேர்த்து கொதிக்க விட போகிறோம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து சூப்பு தாளிக்க கடுகு சேர்ப்போம், சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அப்படி சேர்க்கலன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் கடுகு சீரகம் தான் சேர்ப்பேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கும். என்னம்மா சூப்புக்குன்னு சொல்லிட்டு மட்டன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பு தான் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது அயன் பேன் ரொம்ப ஹீட் ஆகுது. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாரு. எண்ணெய் தெளிஞ்சு வருதா? இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு. இந்த பதத்தில் இறக்கிட்டா சரியாக இருக்கும் ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. அப்படியே ஆமாம், சூப்பராக இருக்கா? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இதுக்கு மேலே வச்சா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச எலும்பு அதில் சேர்த்துடலாம். எலும்பு ரொம்ப இல்லை, ஒரு 5-6 பீஸ் தான் இருக்குது. சரி, இந்த கிளைமேட்டுக்கு சூப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்காக மட்டன் வாங்கும்போது தான் செய்ய முடியும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா இது லிக்விடாக இருக்கனால அப்படியே ஊற்றிடலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துட்டு நம்ம உப்பு தான் சேர்க்கணும். எந்த அளவுக்கு நமக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலா மட்டும்தான். உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். மசாலா சேர்த்து விட்டோம், இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஏற்கனவே மட்டன் வேகும் பொழுது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து தான் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரைஞ்சோடனே உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னா மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பேன் அப்படியே பொங்கிறாது? பொங்காது, கொதிக்குது, அவ்வளோதான். மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு, சூப்பு நல்லா கொதிக்கணும். இப்போ சூப்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஏன்னா கறி வந்து நம்ம எலும்பெல்லாம் வேக வச்சதுனால இதில் வேக விடணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளியும் வதக்கிட்டோம். எனக்கு உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது. நான் சேர்த்த மசாலா தான், வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு வறுவலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். அதை நான் சேர்க்காமலே விட்டுட்டேன். இப்போ சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டா அந்த சூட்லேயே அது நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடும். சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது அந்த பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த சூப்போட ரகசியம். சில வீட்டில் சேர்ப்பாங்க பருப்பு, சில வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு கடைஞ்செல்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால அதிலே சேர்த்து வறுத்துட்டேன். அப்படியே அந்த சூப்பு கொதிக்கிறது, அந்த ஸ்மெல் வருது பாரு. ஆமாம், கமன்னு இருக்கு. நல்ல செம்ம ஸ்மெல்லு. இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூளையை தான் கழுவி எடுத்து வறுக்கணும். யார் மூளையை? யார் மூளையே இல்லை, ஆட்டு மூளை தான். மூளையை தான் கழுவி எடுத்து நம்ம மூளையை தான் எடுத்து நின்றுட்டு இருக்க மாட்டோம். சூப்பு ஃப்ரைலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆமாம், மூளை வறுவல். ஆட்டோட மூளை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்கம்மா, மட்டன் கடைகள்லேயே இருக்கும். சில வீட்டில் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு வாங்க. யார் யார் சாப்பிட்டீங்க சாப்பிடலன்னு கமெண்ட்ல சாப்பிட்டதே கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன். என் பையன் வேணாம்னு சொன்னாப்பல ஒரு தடவை வறுத்துட்டு கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு அதுலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. யார் யார் சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல. ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும் அது. ஆமாம், அலசுறதே ஒரு 2 அலசுனா போகிறோம். அதில் ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக இருக்கும். நம்ம மட்டன் ஃப்ரை பண்ண அந்த கடாயை திருப்பி பார்த்தா வைக்கிற? ஆமாம், மட்டன்லாம் வடிச்சிட்டேன் பார். கடாய் எம்டி. ஆமாம், அந்த கடாயிலே செஞ்சிடலாம். ஏன்னா இதுவும் ஆட்டு மூளை தானே, அது ஆட்டுக்கறி, இது ஆட்டு மூளை. வாஷ் பண்ணி எடுத்தாச்சா? க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதில் ரொம்ப ஒன்றுமே அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பெருசாக க்ளீனிங் எதுவும் இல்லாத மாதிரி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி ஊற்றுறேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து தாளிப்புக்கெலாம் நான் எதுவுமே போட மாட்டேன். அப்படி போடணுன்னா சோம்பு சீரகம் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் போட மாட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளியை அதில் கொட்டிக்கிறேன். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்கணும். பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு இப்போ பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது ஸ்டவ் எப்போவுமே சிம் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் சேர்த்தா ஈக்குவலாக ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன ஒரு டீஸ்பூன் எது சேர்க்கணும்? மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கரம் மசாலா. இந்த கரம் மசாலா பார்த்தீங்கன்னா நான் சோம்பு தான் அதிகமாக சேர்த்துருப்பேன். அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு இதில் நம்ம மூளையை போட்டுக்கலாம். கழுவி வச்ச மூளையை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா பரட்டணும். மூளை பார்த்தீங்கன்னா உடனே வெந்துடும். 5 நிமிஷம் தான். நம்ம ஆட்டுக்கறி வேகிற அளவுக்குலாம் டைம் எடுக்காது. நல்லா 2-3 வாட்டி பரட்டி விட்டால் இந்த மசாலாலாம் நல்லா மூளையில் இறங்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். மூடி போட்டால் ஒரு 5 நிமிஷம் விட்டால் தானே மூளை வேகும். பச்சையாக தானே நம்ம வதக்கி விட்டோம். இப்போ எண்ணெய் பாரு நல்லா விட்டது 5 நிமிஷம் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் விட்டால் எண்ணெய் நல்லா இப்போ தெளிஞ்சு வருது. அப்படியே உடச்சி ஊற்றி முட்டை ஃப்ரை பண்ணுவியே, பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது. ஆமாம், உடைத்து ஊற்றிய முட்டை கறி அதானே? பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெந்துருச்சான்னு. எப்படியும் நம்ம கட் பண்ணி தான் விடணும். நான் கரண்டிலே கட் பண்ணுவேன். அது பாருங்கள், சாஃப்டாக இறங்கிடுச்சா. ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், மொத்தம் 4 பார்ட்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணால் துக்கு ஆகிடும், எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணால் போகிறோம். மூளையும் வெந்துருச்சு, நமக்கு மசாலாவும் நல்லா திக்காக இறுகி வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும் இந்த பதம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போடலாம். நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அப்படியே உருவிட்டு மேலே தூவிடலாம். கூடவே கொத்தமல்லி தூவிட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சா? அவ்வளவுதான், ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். என்னம்மா இன்றைக்கி லஞ்செல்லாம் செஞ்சாச்சா? ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டோம். வழக்கம் போல் சாதம், ஊற்றி சாப்பிட மட்டன் எலும்பு சூப்பு, அப்புறம் மட்டன் வறுவல், மூளை வறுவல், மட்டன் மூளை, அதான் ஆட்டு மூளை வறுவல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். என்னம்மா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டியா? பசி வயிறை கில்லுது. என்ன டேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ தான் எடுக்கிறேன். எலும்புலாம் ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்லாம். சேர்த்து சாப்பிட முடியாதே. எப்படி இருக்குது சூப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு? சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டே என்ன சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டதுனால அந்த மனம் டேஸ்ட்டே ரொம்ப. சூப்பில் போட்ட மட்டன் அந்த எலும்புலாம் கடிச்சு தான் சாப்பிட்ணும். அது ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த மசாலா நான் அரைச்சி போட்டு பண்ணியிருந்தேன். எலும்புலாம் கடிச்சு தான் சாப்பிட்ணும், பொறுமையாக தான் சாப்பிட்ணும். இது எப்படி இது மட்டன் ஃப்ரை? மட்டன் ஃப்ரை மட்டன் பாரு நல்லா அப்படியே பிஞ்சு வருது கையில். நல்லா வெந்துருச்சு. இதுவும் சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த மூளை வறுவல், மூளை வறுவல் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே பிக்கும் போதே அப்படியே லைட்டாக, ஆமாம், அப்படியே லைட்டாக கை வச்சாலே போதும். அப்படியே இந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடணும். அதுலேயும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. மொத்தத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பக்காவான ஒரு சண்டே லஞ்ச். ஆமாம், ஒரு கட்ட வேண்டியது தான். ஓகே, வீடியோ முடிச்சிடலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.